அன்ன தினம் கார்த்தால 8:30 மணிக்கு சனி இன்னொரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறார். பேர் சனி பெயர்ச்சின்னு பேர். 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் கிரக சஞ்சாரங்களில் சனி பகவான் மாறுறது ரொம்ப விசேஷம். பேப்பரில் பார்த்தா கூட தெரியும். சனி பகவானுடைய சொந்த ஊரான திருநள்ளாறுலேயே அங்கே 7 தீர்த்தங்கள் இருக்குது. 7 தீர்த்தங்களுக்கும் குளங்களை சுத்தம் பண்ணி பேரிகேட் போட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறான். நம்ம சின்ன கிராமத்திலையும் இங்கே சனி பகவான் எழுந்தருளி உள்ளார். அந்த சனி பகவானுக்கும் கிரக சஞ்சார மார்பு ஏற்படுகிறது. அதனால் நமது கஷ்டங்கள் நீங்க அன்றைய தினம் ஒரு லட்சாட்சரையும் சனி பகவானுக்கு மாத்திரம் உடனே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக லக்ஷ்மி நாராயணா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் வசந்த மண்டபத்தில் சனி பகவானை பற்றிய நமது தோஷங்கள் நிவர்த்திக்க யாகமும் நடைபெறுகிறது. அனைவரும் அதில் கலந்து கொள்ள கோருகிறேன். அதில் முக்கியமாக அந்த ராசிக்காரர்கள், மின் ராசிக்காரர்கள், வென்ற ராசிக்காரர்கள், அதாவது சனிக்கு 7 நாள் சனின்னு பேர். சாதாரணமாக குழந்தைகளை கூப்பிடணுன்னா கூட சனின்னு தான் கூப்பிடுறோம். அது இல்லாத குருவே கூப்பிடுற ஸ்திதிக்கு சனி பகவான் மாறுறார். அந்த தினம் இங்கே விசேஷமாக சனி பகவானுக்கு எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நமது அடியார் குழாம் பத்மஸ்ரீ நான் கொடுத்த பட்டம் இல்லை, ஜனாதிபதி கொடுத்த பட்டம் இல்லை, பகவான் பேர் அதுதான் பட்டம். அவளுடைய தலைமையில் அடியார் குழாங்களும் நமது கிராமவாசிகளும் கலந்து கொண்டு சனி பகவானின் கடாட்சத்தை பெற லக்ஷ்மி நாராயண சுவாமி பிரார்த்திக்கிறேன். நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது. அது என்னன்னா அது எனக்கு தான் தெரியும். இங்கே கிராமத்தார்கள் சில பேர் சாதாரணமாக ஒரு மனுஷனை பற்றி சொல்லலாம். அது எழுத்து மூலமாக வருதுன்றது அத்தாரிட்டியான சமாச்சாரம். அந்த அத்தாரிட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு இருக்குதா இல்லையா அப்படின்றது எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு அவன் நினச்சி இது பண்ணுறான். சில தகவல்கள்லாம் அதை பற்றி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அந்த அம்மாவுடைய கொஸ்டன்லேருந்து வந்தது. திருமல திருப்பதி தேவஸ்தானத்தை பற்றி தேவஸ்தானம் மூலமாக டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆந்திரா மெசேஜ் கேட்டார். அந்த மெசேஜ் கொடுத்தேன். அது புஸ்தகமாக இங்கிலீஷில் வந்துருக்கு. என்னை மறுபடியும் மெசேஜ் கேட்ட போது நான் சொன்னேன், அது இங்கிலீஷில் இருக்குது, ஏதோ உங்களை போல படித்தவாளுக்கு தெரியும், எனக்கெல்லாம் தெரியாது, தமிழாக்க நான் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரே வேளையில் அது தமிழாக்கி இன்னும் சில தகவல்கள் கூட சேர்த்து இந்த லக்ஷ்மி நாராயண சுவாமி பற்றி இந்த புஸ்தகமும் இந்த நவகிரகத்தை பற்றி சில விஷயங்களையும் இந்த வேதாந்த தேசிகர் விஷ்ணுகோல்ல நவகிரகங்கள் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி சில கொஸ்டன்கள் வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு வேண்டிய தேசிக பிரபந்தத்திலிருந்து தயாசதக மாலையிலிருந்து இத்தனாவது ஸ்லோகத்தில் இந்த மாதிரி சூரிய சந்திராள் தேவாலயத்தில் வசிக்கிறார் அப்படின்னு இருக்குது. அதனால் நவகிரகங்கள் ஒருத்தருக்கு தான் பொதுவானது சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம சுவாமிக்கு தேயஸ்வத சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயணான் தான் பேர். சூரிய பகவானுக்கு சூரியன் சொல்கிறதில்லை, சூரிய நாராயணன்
சூரிய பகவான் அப்படின்னு தான் சொல்கிறோம். சூரியனுக்கு இந்த கலாபேதங்கள்லாம் கிடையாது. கூட இருக்கிற பகவானுடைய வம்சம் அதில் ஆகம ரீதியாக பார்த்தா எங்களுடைய கிரகங்களும் அந்த ஆகம ரீதியில் இருக்கிற வாகனங்களும் அவனுடைய தியான ஸ்லோகங்களும் மரீச்சி மகாரிஷி எழுதின கிரந்தத்தில் மாறி இருக்கு. அந்த மாதிரி அது எதுக்காக இருக்குதுன்னு சொன்னா அவளை குழுவில் இருக்கா அப்படின்னா 9 தான். இவர் இருக்கிற இடம் அங்கே, அங்கே இருக்கிற இடம் இங்கே, கிரகசலனங்கள் அந்த ரீதியில அந்த தியானங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சரி, நானும் ஒரு நவகிரகம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறோம். கொஞ்சம் நல்லா பண்ணோம்னு சொல்லி மகாபலிபுரம் போய் சூரியனுக்கு ரதம் ஒரே சக்கரத்தில் அருணன்றவருக்கு அவருக்கு 2 காலம் இல்லை. அப்பேற்பட்டவர்கிட்ட அந்த தேருக்கு குதிரைகளை குட்டி போதும். அதுக்கு ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது, எப்பவும் போயிட்டு அப்பேற்பட்டவர்கிட்ட நவ வியாக்கரணம் படிச்சார். அவர்கிட்ட பேசுறதே கஷ்டம். நவ வியாக்கரணம் பண்ணார். வியாக்கரணம்னா தமிழ்ல இலக்கணம். அது 9 விதமான இலக்கணங்கள் இருக்குது. அது புறாவும் கிடைச்சதாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்றது. ஸ்ரீமத் ராமாயணத்தில் கூட ஆரம்பிக்கிட்ட குசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்பூலான்னு நித்தியமானுஷ்டானத்துக்கு எழுந்துரு குழந்தை அப்படின்னு சொல்லணும். சொல்லலை, நரசார்தூலான்னு சொன்ன. சார்தூலன்னு சொன்னா அதிபராக்கிரமமான செம்மத்துக்கு பேரு சார்தூல். அதே ராமாயணத்துல கடைசியில முடிக்கிச்ச சிம்மத்தை விட்டுட்ட புலின்னு சொன்னார். ஏன்னு கேட்டா அந்த ராவண யுத்தத்துல அவருடைய பலங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி சிம்மம் புலியாயிடும். புலின்னு அந்த ஸ்லோகம் பாருங்க. அந்த மாதிரியான சூரிய பகவான ஏக சக்கரத்தோடவும் சப்தாஸ்வம் அருண சாமர்த்தியம் விவாகம் ஸ்ரீதேயாது கூட பத்திரிகள் அத்தோட இதுவும் அவளுடைய இந்த கால ரீதியில் இருக்கிற வழக்கத்தில் இருக்கிற வாகனங்களும் இங்கே பிரதிஷ்டை பண்ணால் நல்லது நடக்கும்னு நினச்சேன். சனி பகவானுக்கு இப்போதான் நல்ல காலம் எல்லாருக்கும் மாற்றம் ஒன்று உண்டு. அந்த மாதிரியான இது அதுக்கு ஆதாரம் இந்த சுவாமி சிவன் கோவில் மாத்திரம் இல்லாத விஷ்ணு கோவிலையும் இருக்கான்னு சொன்னார். இன்னொரு ஆதாரம் இதில் இருக்குதா இல்லையான்னு தெரியல. ராமபிரான் யுத்தத்துக்கு போகச்ச திருப்பல்லாணி பக்கத்தில் தர்மசயனன்ற இடத்துல நவகிரக பிரதிஷ்டை பண்ணி மண்ணாலேயே பிடிச்சி வச்சு சமுத்திரத்தில் நவகிரக பூஜை பண்ணிட்டு தான் அவர் யுத்தத்துக்கு போனதாக ராமாயணம் சொல்றது. இப்போவும் அந்த நவகிரகங்கள் இருக்கு. அதனால நவகிரகம் பல நாட்கள் தான் இருக்கணும், பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதா. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன எதுக்காக வச்சுக்கலன்னு சொன்ன கேட்டா சாட்சாத்காரம் இருக்கச்ச கீழே இருக்கிற பரிவார ஜனங்களை பரிவார தேவதைகளை பிரதானமாக கொடுத்து பண்ணா அது கொஞ்சம் நம்ம சம்பிரதாயத்துக்கு பரவும் அப்படின்னு சொல்லி அதனால ரொம்ப இடங்கள்ல வைக்கிறது இல்லை. முத்தியாரப்பேட்டைக்கு பக்கத்தில் காரிகைப்பேட்டை நம்ம ஊர், அந்த சன்னதியில் நவகிரக பிரதிஷ்டை நான் பண்ணேன். அப்போ அநேக புஸ்தகங்கள் தேசிய சொன்னது எனக்கு அப்படி ராமர் பூஜை பண்ணது. அதனால ராம சன்னதி பக்கத்தில் படம் இருக்குது.
அந்த குளக்கரையில நவகிரகங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த குளக்கரையில நவகிரகங்களை வச்சு பண்ணணும். உனக்கு ஆகம சாஸ்திரம் இடம் கொடுக்குறதா அப்படின்னு கேட்டேன். ஆதாரம் காட்டினோம். என்ன தேவதை, என்ன அக்னி, என்ன குண்டம், அதுக்கு என்ன பீஜாட்சரம், என்ன மூலமந்திரங்கள், அதெல்லாம் மரீச்சி மகாரிஷி கிரந்தத்தில் இருக்குது. அதெல்லாம் எடுத்து கொடுத்தோம். நடந்துட்டு இருக்குது. இப்போ எப்படி இருக்காரோ அந்த நவகிரகம் இருந்ததோ அவங்க ஊர் எப்படி இருக்கோ தெரியாது, அந்த அச்சகாலம் எப்படி இருக்கான்னு தெரியாது. அந்த வம்சத்தில் வந்தா நம்ம ஊர்ல இன்னும் ஒரு மாசத்துல 21 சரி பகவான் சலனமாக ஒரு கிரகத்துல இருந்து இன்னொரு கிரகத்துக்கு. அது ரொம்ப விசேஷம். அது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு காரியம். இந்த அம்மா கிட்ட சொன்னேன், அந்த விசேஷத்தை இந்தூர் சனி பகவான் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிராமவாசிகள்லேயும் எங்கூர் கிராமவாசிகளுக்கு தக்காத நான் எதுவும் பண்ணுறதில்லை. எங்கூர் கிராமவாசிகள்லேயும் சொன்னேன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். காத்தால அபிஷேக ஆராதனை நடக்கும். உடனே அந்த சனி பகவான பிரீத்தியான ஹோமங்களும் பண்ணலாம்னு இருக்கும். எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு பிரார்த்தனை மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். 2வது, இந்த புஸ்தகத்தை எழுதினவாளுக்கும் அச்சிட்டவார்களுக்கும் மொழிபெயர்த்தவருக்கும் எங்களுடைய கிராமத்தார்கள் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் அனந்த கோடி பிரணாமங்களை சொல்லி இந்த நூலை விடுகிறேன். இவ இல்லைன்னா நாங்கள் இல்லை. அவளுடைய ஆதரவுல தான், அவளுடைய ஒத்தாசையினாலதான் சகலமும் நடக்கிறது. அதனால இந்த ஒரு வழக்க பிரகாரம் கிராமத்தார்களை முன்ன மரியாதை பண்றது வந்து ஒரு சம்பிரதாயம். அந்த கிராமத்துல இப்ப நடக்கிறது. ஓம் நமோ நாராயணாய. 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 ஓம் நமோ நாராயணாய.